LOCF அறிக்கையை UGCA திரும்ப பேரு ஒன்றிய அரசு மோடி அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாத்திக்கிட்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு லேர்னிங் பேஸ்ட் அவுட்கம் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் என்று சொல்லக்கூடிய இந்த LOCF என்கின்ற இந்த ஒரு சுற்றறிக்கையை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. இந்த கரிக்குலம் என்பது ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கான போதனா முறைகள் என்கின்ற பெயரில் வெளிவந்திருக்கக்கூடிய அதே சுற்றறிக்கை தான் இன்றைக்கு இந்த யுஜிசி என்பது வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 முக்கியமான பாடத்துறைகளில் இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. கணிதம், இயற்பியல், வேதியியல், வணிகவியல், ஹோம் சயின்ஸ், மானுடவியல் உள்ளிட்ட உடற்கல்வி, பொருளாதாரம் உள்ளிட்ட 9 முக்கியமான பாடப்பிரிவுகளில் இந்த திருத்தம் என்பது வந்திருக்கிறது. பொதுவாகவே யுஜிசி இந்த மாதிரியான திருத்தங்கள் செய்வது என்பது கான்டெம்பரரியா இருக்கக்கூடிய தற்காலத்திற்கேற்ற வகையில் பாடத்திட்டங்களில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக வெளியிடணும். ஆனா இது 2000 ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய கல்வி முறையை பின்னோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு செயல் திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக கல்வியை முழுக்க வணிகமயப்படுத்துவதும் கல்வியை முழுக்க காவிமயப்படுத்துவதுமான ஏற்பாட்டிற்குரிய சுற்றறிக்கையாக இந்த சுற்றறிக்கை இருக்கிறது. நாம இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம். இதற்கு ஏற்ற வகையில் அறிவியல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த சுற்றறிக்கையில் ஒரு புள்ளிக்கமா கூட இல்லாத விதத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்த மனு தர்மம், அர்த்த சாஸ்திரம், சாணக்கியர், கௌடில்யர் போன்ற பாடப்பிரிவுகளை வணிகவியலும் பொருளாதாரமும் கணிதமும் வேதியிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதற்கு படிக்கணும்? இன்னைக்கு செமிகண்டக்டர் டெக்னாலஜி உலக நாடுகள் போட்டி போட்டுட்டு இருக்கு. ஜெர்மனியும் அமெரிக்காவும் சீனாவும் செமிகண்டக்டர் டெக்னாலஜில அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்தியால இதற்கு குறித்தான எந்த ஒரு பாடத்திட்ட மாற்றமும் ஏற்படாத விதத்துல பின்னாடி நோக்கி போகக்கூடிய ஏற்பாடு. அதே போல மனு தர்மம் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வர்ண சிஸ்டம் என்பது சாதிய பாகுபாடுகளையும் மனிதர்களை ஏற்றத்தாழ்வாக நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கிறதுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிறது கான்ஸ்டிடியூஷன் மனு தர்மத்தை நிராகரித்திருக்கின்ற பொழுது மனு தர்மத்தை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்திலே நியாயமில்லை. அரசியல் அறிவியல் துறை பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டையே முழுக்க RSS கொள்கை பரப்பு டிபார்ட்மெண்டாக மாற்ற ஏற்பாடு. VD சவர்கர் என்பவரை வீர சவர்கர் என்று யார் சொன்னா? அவரே சொல்லிக்கிட்டார். த லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் பாரிஸ்டர் சவர்கர் என்கின்ற புத்தகத்துல தான் முதல்ல வீர் சவர்கர் வருது. அந்த புத்தகத்தை யார் எழுதுனா? அனானிமஸ் நேம்ல சித்ரகுப்தாங்கிற பேரை எழுதிட்டு இருந்தாங்க. கடைசியில VD சவர்கரோட தம்பி என்ன சொன்னாரு? அந்த சித்ரகுப்தா வேற யாரும் இல்ல, சவர்கர்னார். தனக்குத்தானே வீரர் என்று சொல்லிக் கொண்ட மாபெரும் கோலை பிரிட்டிஷில் இந்திய போராட்டத்தை காட்டி கொடுத்ததற்காக பென்ஷன் வாங்கிய ஒரு கோலையினுடைய வரலாற்றை பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வீரர் என்று படிக்க வேண்டிய நிலைமை எதுக்கு உருவாகிறது? தீனதயாள் இந்த தேசத்திற்கு என்ன செய்தார்? பிஜேபியினுடைய தலைவராக இருந்ததை தாண்டி தீனதயாளுக்கும் இந்த தேசத்திற்கு என்ன சம்பந்தம்? எதற்காக தீனதயாளை பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டியது இருக்கிறது? கௌடில்யரை எதற்கு படிக்கணும்? சாணக்கியரை எதற்கு படிக்கணும்? இந்த தேசத்திற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய மகத்தான அரசியல் அறிவியல் துறையில் மகத்தான தலைவர்களுடைய வரலாறு எல்லாம் இல்ல. இன்னைக்கு விடுதலைக்காக போராடின மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பத்தி என்ன இருக்கு? காந்தியினுடைய படுகொலை சம்பந்தமாக என்ன இருக்கிறது? RSS இந்தியாவில் தடை செய்யப்பட்டது சம்பந்தமாக பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல என்ன இருக்கிறது? RSS தடை செய்யப்பட்ட பொழுது காந்தியினுடைய படுகொலையில சுப்ரீம் கோர்ட் மறுத்திருந்தாலும் கூட படுகொலையில 4ஆம் நம்பர் அக்யூஸ்ட் VD சவர்கர். அது VD சவர்கருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கா? இப்படி முழுக்க இந்திய தேசத்தினுடைய மதச்சார்பின்மைக்கு எதிராக, செக்குலரிசத்துக்கு எதிராக, சோசியல் ஹார்மோனிக்கு எதிராக, சாதிய பாகுபாட்டை முன்னிறுத்தி இந்த லோக்கப் என்பது LOCF என்றக்கூடிய லேர்னிங் பேஸ்ட் ஆன் அவுட்கம் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கை இந்திய மாணவர் சங்கம் இந்தியா முழுவதும் நிராகரிக்கிறோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக கல்லூரி வளாகங்களில் அந்த நகலை எரித்த போராட்டமும், சென்னையில் மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இந்தியாவில் இந்த LOCF திரும்ப பெறும் வரை தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவதாக எங்களுடைய மத்திய குழு அறைகோல் கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்போம். பாஜகவை தமிழ்நாடு முழுவதுமாக நிராகரித்திருக்கிறது என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் சொல்லக்கூடிய விஷயம். அதோடு கூட்டணிக்கு போறது எப்படின்னா கணத்தை கட்டி கல்ல கட்டி கிணத்துல குதிக்கிறதுக்கு சமம். கல்லு பொழைச்சிரும், குதிச்சவன் செத்துருவாங்கிற மாதிரி ADMK பிரதான கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக மாணவர்களுக்கு 2000 கோடிக்கு மேல தொகையை சம்ஹர சிக்ஷான் அபியான் திட்டத்துல கொடுக்கல. RTEக்கான 617 கோடியை இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. UGC ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை வஞ்சிட்டு இருக்கு.
இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நிதி கொடுப்பேங்கிற பேர்ல மெட்ராஸ் பல்கலைக்கழகம், அதே போல மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள்ல நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த யுஜிசி. இதுவரைக்குமான இந்த கிராண்ட்ஸை இதுவரைக்கும் கொடுக்கல. இப்படி தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்ச்சியாக எதிராக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு எதிராக இருக்காங்க. தமிழ் மொழிக்கு எதிராக இந்த யுஜிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துறாங்க. மக்கள் பயன்படுத்தாத ஒரு மொழி சமஸ்கிருதம். ஹிந்தியை முன்னிறுத்துறாங்க. ஆனா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா போன்ற ரீஜனல் லாங்குவேஜாவும் செவ்வியல், அதாவது உங்களுக்கு தெரியும் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய மொழிகளுக்கான எந்தவித அங்கீகாரமும் இல்லாத ஒரு அறிக்கை கொடுக்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தமிழில் தன்னுடைய கட்சி பேரை வச்சுக்கிட்டு தமிழுக்காக பாடுபட்ட அண்ணாவை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய அதிமுக செய்வது முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கான துரோகம். அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாத்திக்கிட்டு இருந்தா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.